சிறுவனும் கொடூர அரசனும். ஒரு காலத்துல ஒரு கொடூரமான அரசன் இருந்தான். அவன்தான் தெய்வம் அப்படின்னு மக்கள் எல்லாரும் நம்பணும்னு அவன் நினைச்சான். அதுக்காக ஒரு மந்திரவாதியை வச்சு மக்களை ஏமாத்தி கட்டுப்படுத்தினான். அதுக்கப்புறம் அந்த மந்திரவாதி ரொம்ப வயசானவரா ஆகிட்டாரு. ஒரு நாள் அவரு அரசன்கிட்ட, எனக்கு வயசாகிட்டே போகுது, அதனால நீ ஒரு சிறுவனை எனக்கு கொடு, நான் அவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்து உன்னோட மக்களை இன்னும் ஏமாத்தலாம்னு சொல்றான். அரசனும் அதுக்கு சம்மதிச்சான். மந்திரவாதி ஒரு சிறுவனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. அந்த சிறுவன் தினமும் பயிற்சிக்கு போகிற வழியில ஒரு இஸ்லாமிய மனிதரை சந்திப்பானா. அவரு அவனுக்கு உண்மையான இறைவன் அல்லாஹுவ பத்தி கத்து கொடுப்பாரு. இப்படி அவன் 2 ஆசான்களிடமும் கற்றுக்கொண்டான். ஒருவர் மாயை கற்றுக் கொடுத்தார், மற்றொருவர் அல்லாஹுவ பத்தி கற்றுக் கொடுத்தாரு. ஒரு நாள் அந்த பையன் அல்லாஹ்வோட வார்த்தைகளால ரொம்பவும் ஈர்க்கப்பட்டு மந்திரவாதியோட பயிற்சிக்கு தாமதமா போனான். அதனால மந்திரவாதி கோபமடைஞ்சு அவனை ரொம்ப கடுமையா அடிச்சான். தன்னோட வலியை யார்கிட்டயும் அந்த பையனால சொல்லவும் முடியல. ஏன்னா எல்லாரும் அரசனை தங்களோட தெய்வம்னு நம்பினாங்க. அவன் இஸ்லாமிய மனிதரிடம் போய் உதவி கேட்டான். அதற்கு அந்த மனிதர், நீ தாமதமா போனா மந்திரவாதி கிட்ட குடும்ப பணியில தாமதமாகிருச்சு அப்படின்னு சொல்லு, குடும்பத்துக்கிட்ட மந்திரவாதி தாமதமா அனுப்புனாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. ஒரு நாள் ஒரு பெரிய காட்டு மிருகம் வழிய மறைச்சிட்டு இருந்துச்சு. மக்கள்லாம் பயத்துல இருந்தாங்க. உடனே அந்த சிறுவன் யார் உண்மையானவங்க, இஸ்லாமிய மனிதரா அல்லது மந்திரவாதியா அப்படின்னு சோதிக்க முடிவு செஞ்சான். அப்போ அவன் ஒரு சின்ன கல்லை எடுத்து பிஸ்மில்லான்னு சொல்லி அதை வீசினான். உடனே அந்த காட்டு மிருகம் இறந்து போச்சு. இத பார்த்து மக்கள் எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அந்த நாள்ல இருந்து மக்கள் தங்களோட பிரச்சனைகளை கூற சிறுவன் கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. அல்லாஹோட உதவியால அந்த சிறுவன் பல நோய்களை குணப்படுத்தினான். இத கேட்ட இஸ்லாமிய மனிதர், இப்போ அல்லாஹ் உன்னோட ஈமான சோதிப்பான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அரசனோட ஆளுநர் ஒருத்தர் குருடனாகிட்டாரு. அவர் சிறுவனிடம் வந்து உதவி கேட்டாரு. அதற்கு அந்த சிறுவன், நான் தனியா எதையும் பண்ண முடியாது, நீ ஒரே இறைவனான அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொள், அப்போதான் அல்லாஹ் உன்னை குணப்படுத்துவான் அப்படின்னு சொல்லிடுறான். அந்த ஆளுநர் அல்லாஹுவின் மீது நம்பிக்கை கொண்ட உடனே அவனுக்கு பார்வை திரும்ப கிடைச்சிருச்சு. இது அரசனுக்கு தெரிய வந்ததும் ரொம்ப கோபமாகிறான். அவன் ஆளுநரை தண்டிச்சான். அதுக்கப்புறம் அந்த சிறுவனையும் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வர சொன்னான். அரசன், உன் இறைவன் யாரு, நான் தானா அல்லது அல்லாஹுவா என்று அந்த சிறுவனிடம் கேட்டான். சிறுவன் துணிச்சலா, என் இறைவன் ஒரே இறைவன் அல்லாஹுதான்னு சொன்னான். அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்து அவனோட ஆசானான மந்திரவாதியை கடுமையா கொடுமைப்படுத்தினான். அந்த மந்திரவாதி கஷ்டப்படுறத பார்க்க முடியாம அந்த சிறுவன் இஸ்லாமிய மனிதரோட பேரை சொல்லிட்டான். அரசன் அந்த மனிதரை அழைச்சிட்டு வர சொல்லி என்ன தெய்வமா ஏத்துக்கோன்னு சொன்னான். ஆனா அவர் அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையில உறுதியா இருந்தாரு. அதனால அரசன் அவரை கொன்றான். அதுக்கப்புறம் அரசன் ஆளுநரையும் வர சொல்லி என்ன தெய்வமா ஏத்துக்கோன்னு சொன்னான். அவரும் மறுத்ததால அவரையும் கொன்றான். அப்புறம் அரசன் அந்த சிறுவனை ஒரு பெரிய மலைக்கு கூட்டு போய் கீழே தள்ளிவிட சொல்லி உத்தரவிட்டான். ஆனா அல்லாஹுவின் அதிசயத்தால மலை நடுங்கி காவலர்கள் எல்லாரும் விழுந்து இறந்துட்டாங்க. சிறுவன் மட்டும் உயிரோட இருந்தான். அவன் திரும்பி அரசன் கிட்ட வந்தான். அரசன் அதிர்ச்சி அடைஞ்சான். அரசன் மறுபடியும் இந்த சிறுவனை கடலோட மத்தியில கொண்டு போய் தள்ளிவிடுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அல்லாஹுவின் சக்தியால பெரிய அலை ஒண்ணு வந்து எல்லா காவலர்களையும் மூழ்கடித்தது. சிறுவன் மீண்டும் பிழைத்தான். அவன் மறுபடியும் அரசன் கிட்ட வந்தான். அரசனால இதை நம்பவே முடியல. அப்போ அந்த சிறுவன், நீ என்னை இப்படிலாம் கொல்ல முடியாது, இதுக்கு ஒரே வழி, நீ எல்லா மக்களையும் ஒன்னா சேர்த்து அல்லாஹுவின் பெயர்ல ஒரு அம்பை என் மேல எய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றான். அரசனும் எல்லா மக்களையும் அழைத்தான். பின்னர் பிஸ்மில்லான்னு சொல்லி அம்பை எய்தான். அந்த அம்பு சிறுவன் மீது பாஞ்சு அவன் இறந்துட்டான். இத பார்த்து மக்கள் எல்லாரும் சிறுவன் அல்லாஹுவின் பெயரால் மட்டுமே இறந்தான் அப்படின்னு உணர்ந்தாங்க. உடனே மக்கள் எல்லாரும் அல்லாஹுவ ஒரே இறைவனா ஏத்துக்கிட்டாங்க. அரசனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. பெரிய குழிகளை தோண்டி அதுல நெருப்பு மூட்டினான். அல்லாஹு மேல நம்பிக்கை கொண்ட எல்லா மக்களையும் அந்த நெருப்புல தள்ள உத்தரவிட்டான். சில பேர் நினைக்கலாம் அந்த நம்பிக்கையாளர்கள் தோல்வி அடைஞ்சாங்க அப்படின்னு. ஆனா உண்மையாவே தோல்வி அடைஞ்சது அந்த அரசன் தான். இன்ஷா அல்லாஹ் அந்த நம்பிக்கையாளர்கள் ஒவ்வொருவரும் மறுமை நாளில் அல்லாஹுவால பெரிய வெகுமதியை பெறுவாங்க. இந்த கதை நமக்கு சொல்ல வர்றது என்னன்னா, பிஸ்மில்லா என்பதின் சக்தியையும் உண்மையான ஈமான் கொண்டவர்களின் உறுதியையும் தான். அரசன் எவ்வளவு முயன்றாலும் உண்மையை அறிந்தவர்கள் தங்களோட நம்பிக்கையை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் அவர்கள் உண்மையான வெகுமதி ஜன்னாவில் என்றும் நிலைத்திருக்கும் என்பதை அறிந்திருந்தார்கள்.
அல்லாஹுவின் மீதான நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்த நம்மை எல்லா நிலைகளிலிருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இன்றைய கதைக்கு இதுவே முடிவு. மீண்டும் அடுத்த கதையில சந்திக்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் இதே மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.